நீ திருப்பியும் நீ பலவீனப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை இந்த உலகத்துல வீசிருக்கிறான். நமக்கு தெரியாது, நமக்கு நினைப்போம் நம்ம அடிமை கிடையாது. இயேசு நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு வேற, நீ மத்தது மேல வச்சிருக்கிற அன்பு வேற. இதுக்கு பேரு அடிமை. சில பேர் உன் மேல வச்சிருக்கிற அன்பை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. Some people will misuse your love. எங்க வச்சிருக்கிற, எதுல நீ அடிமையா இருக்கிற? சில பேருக்கு கணவன் என்ன பண்ண சரி, மனைவி என்ன பண்ண சரி, அவங்க மேல வச்சிருக்க அன்பு அந்த அடிமைத்தனத்தினால எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுவாங்க, இவங்களே ஊக்குவிப்பாங்க. In some families even the couples will. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க எதுல அடிமையா இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு பாவமோ, சில பழக்கமோ, it may be some சில நேரங்கள்ல கடன்ல உன்னை அடிமையா வச்சிருக்கோம். maybe some debt. சில நேரம் எந்த வேலை செய்ய விடாதபடி அடிமையா வச்சிருக்கோம். maybe some laziness. உட்கார்ந்த இடத்தை விட்டு வெளியே வர முடியாத அடிமையா கட்டி வச்சிருக்கோம். we may be slave to it. செய்யணும் பாப்பா, செய்ய முடியாது. we'll think to do what we want to do. வெள்ள அடிக்கிற ஒரு டியூப் லைட் மாத்திரம்னு பல மாசமா உட்கார்ந்திருப்ப, உன்னை அடிமையா வச்சிருக்க, அதெல்லாம் பண்ண விடாதபடி கட்டி வச்சிருக்கோம். procrastinate even small things. சில பேருக்கு காசு இருக்கும், ஆக்கப்பூர்வமான காரியம் எதுவும் செய்ய முடியாது. some people may have money but they cannot do. வச்சிருக்க நீங்க சொல்லுங்களேன், இந்த ஆவி இன்னைக்கு கடிந்து ஜெபிக்க போறோம். நீங்க எதுல அடிமைத்தனத்துல இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதுலயா இருக்க 40 நாள் பாஸ்டிங் போடு, 40 நாள் தொடர்ந்து ஜெபம் பண்ணு, இந்த பிரச்சனை உன்னை விட்டு நீங்களா. எனக்கு சில நேரம் பிள்ளைக்கும் குடும்பத்துல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அடிமையில இருப்பாங்க. in your family some நீ அவங்க இடத்துல போராடுது, அவங்களுக்கு இந்த ஆவியை, என் பிள்ளைய அடிமைப்படுத்துற ஆவியை. you should fight them with சில நண்பர்கள், தவறான நண்பர்கள் அடிமையா இருப்பான். அவன் வந்தா ஓடி போயிடுவான், குடிச்சிட்டு வருவான். கணவர் இல்ல வாலிப பிள்ளை கெடுறதுக்கு காரணமே அவன் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அப்பா அம்மா in some families the பிள்ளைகிட்ட சொல்ல சொல்ல இன்னும் நட்பு தான் வரும் அவங்க மேல, தெரியாம பண்ணுவாங்க. நீ நல்லா அடிமைப்படுத்துற ஆவியே, என் பிள்ளையும் கணவனையும் அடிமைப்படுத்துற ஆவியே, உன்னை நான் சுட்டரிக்கிறேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க 40 நாள். உன் பிள்ளை வீட்டு வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைக்கும். நீ அந்த ஆவியை சொல்லி ஜெபிக்க 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 அந்த ஆவி தானா எரிந்து போகும். surely be burned.